ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோவில் சக்கமோட்டோ டேஸோட சீசன் 1 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். லேபில் நடந்த சண்டைக்கு அப்புறம் எல்லாம் செம்ம டயர்டாகிட்டாங்க. யாராலையும் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியல. எல்லாரோட பாடியும் ஸ்டிஃபாக இருக்குது. இந்த டைமில் வேறு ஹிட்மேன் யார் வந்தாலும் சமாளிக்க முடியாது. இதை சரி பண்ணலாம்னு சக்கமோட்டோ ஃபேமிலி பாத் ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஷின்னும் டயர்டாக இருக்கிறதால அவனால் மைண்டை ரீட் பண்ண முடியல. உள்ளே என்டர் ஆகி பேமெண்ட் பண்ணும்போது அந்த பாத் ஹவுஸோட ஓனருக்கு சக்கமோட்டோவை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குது. அந்த பாத் ஹவுஸ் ஓனரு ஒரு லோ கிளாஸ் ஹிட்மேன் தான். நல்லா கவனிச்ச அப்புறம் தான் தெரியுது இவன் சக்கமோட்டோ த லெஜெண்டரி ஹிட்மேன். இவன் மேலே 1 பில்லியனுக்கு பவுண்டி இருக்குன்னு. இவனை கில் பண்ணிட்டா லைஃப் செட்டில்டுன்னு சக்கமோட்டோவை கில் பண்ண அந்த ஓனரு ஸ்கெட்ச் போடுறான், அதுவும் கான்ஃபிடென்ட்டாக. ஏன்னா சக்கமோட்டோ தான் ஃபேட்டாக இருக்கான்ல. பாத் ஹவுஸில் மென் செக்ஷனில் சக்கமோட்டோவும் ஷின்னும் குளிக்கிறாங்க. அப்போ அங்கே ஜெட் பாத்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம்னு போகிறாங்க. ஷின்னுக்கு அந்த வாட்டர் ஃபோர்ஸு கரெக்டாக இருக்குது, ஆனால் சக்கமோட்டோவுக்கு பத்தலை. ஹை பவர்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணால் இன்னும் ஜெட்டு வேகத்தில் வாட்டர் வரும்னு ஷின்னு ப்ரெஸ் பண்ணுறான். அந்த ஓனரு ரிமோட் கண்ட்ரோலில் ஃபுல் பவரை செட் பண்ணிடுறான். ஷின்னு ப்ரெஸ் பண்ண வேகத்தில் ஜெட்டு வேகத்தில் வாட்டர் அடிக்குது. அதில் ஷின்னு பறந்து போய் விழுறான். 3 ட்ரக்கை தூக்கி அடிக்கிற அளவுக்கு இந்த வாட்டர் ஃபோர்ஸ் இருக்கும். இந்நேரம் சக்கமோட்டோ எங்கே சொருகி கிடக்கிறானோன்னு ஓனர் யோசிக்கிறான். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தா சக்கமோட்டோ அதே இடத்துல அந்த வாட்டர் ஃபோர்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தான் நல்ல ப்ரெஷர் இருக்குன்னு ஓனருக்கு ஒன்றுமே புரியல. அந்த பாடி அவ்வளோ வெயிட்டானு முழிக்கிறான். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் பாத்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடியே ஹீட் ஆனல் பறக்குது, ஆனால் அதையும் சக்கமோட்டோ பத்தலைன்னு சொல்கிறான். அப்போ ஷின்னு அங்கே இருக்க ஸ்டீமை இன்க்ரீஸ் பண்ண ஃபயர் கோலில் வாட்டரை ஊற்றுறான். ஓனர் வெளியில் இருந்துக்கிட்டு இதான் கரெக்டான டைமுன்னு ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுறான். அந்த ரூமே ஃபயர் ஆகிற அளவுக்கு ஹீட் ஸ்டீம் வருது. இப்போ தான் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குன்னு சக்கமோட்டோ இன்னும் ரிலாக்ஸ் பண்ணுறான். பக்கத்தில் ஷின்னு ஹீட்டை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கான். அகைன் ஓனர் முழிக்கிறான், என்ன பாடிடா இது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கோல்டு பாத்துக்கு போகிறாங்க. இப்போவும் அதே தான். ஓனரு ஃபயர் போனால் என்ன, ஐஸ் இருக்குன்னு ஃபுல்லாக ஐஸாக ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அதுலேயும் சக்கமோட்டோ என்ஜாய் பண்ணுறான். ஷின்னு ஃப்ரீஸே ஆகிடுறான். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபாலு, அதுவும் செம ஃபோர்ஸு, அதையும் சக்கமோட்டோ ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணுறான். இதே மாதிரி எல்லாத்தையும் அந்த ஓனரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு செட் பண்ணாலும் அதை சக்கமோட்டோ இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணுறான். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஷின்னு மயங்கியே போயிடுறான். ரிலாக்ஸேஷனுக்கு டேபிள் டென்னிஸ் ஆடுறாங்க சக்கமோட்டோவோ லூவும். என்ன பண்ணாலும் எப்படி யோசித்தாலும் ஓனரால் சக்கமோட்டோவை நெருங்க கூட முடியல. ஓனருக்கு பெரிய ஹிட்மேன் ஆகணும்னு ஆசை, ஆனால் ஃபேமிலிக்கு இந்த பாத் ஹவுஸ் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்னு ஆசை. ஓனரால் பெரிய ஹிட்மேன் ஆக முடியலனாலும் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே சைடில் சின்ன ஹிட்மேனாக இருக்கான். திடீர்னு 2 அடியாளுங்க அங்கே வராங்க. அவங்க ஓனருக்கு தெரிஞ்சவங்க போல். பெரிய ஆளாக போகிறேன்னு சொன்னேன், இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு வந்தவங்க ஓனரை புள்ளி பண்ணி அடிக்கிறாங்க. அவன் பாத் ஹவுஸெல்லாம் அசிங்கமாக பேசிட்டு அவனை காலில் போட்டு மிதிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சக்கமோட்டோ டேபிள் டென்னிஸ் பாலை டப்புன்னு ஒன்று வைக்கிறான். அந்த பால் வந்த ஒருத்தனை பறக்க விடுது. இன்னொருத்தன் என்னடா பண்ண அவனு ஓனரை சோக் பண்ணுறான். சக்கமோட்டோ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை த்ரோ பண்ணுறான். அதில் அவனும் பறந்து போய் நாக் ஆகிறான். நடந்த எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு கில்ட்டாக மன்னிப்பு கேட்க வரான் ஓனர். ஆனால் சக்கமோட்டோ அதை காதில் வாங்காமல் இந்த பாத் ஹவுஸ் ரொம்ப இன்னோவேட்டிவாக நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணி கிளம்பிடுறான். அந்த காம்ப்ளிமெண்ட்டு லெஜெண்டரி ஹிட்மேன் கிட்டேருந்து வந்ததால் ஓனர் ஹிட்மேன் ஜாபுக்கு நம்ம ஃபிட் இல்லைன்னு சொல்லி பிஸ்னஸை ஃபுல்லாக முழு மனசாக டேக் ஓவர் பண்ணிக்கிறான். பாத் ஹவுஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் சக்கமோட்டோ ஷின்னு லூ எல்லாம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது அவங்கள கன்ஸை வச்சு ஒரு குரூப்பு சுற்று போடுது. சக்கமோட்டோவோட ஹெட்டு பக்கத்தில் கன்னை வச்சு ஒருத்தன் சுடுறான். சக்கமோட்டோ அசால்ட்டாக ஸ்பூனை வச்சு புல்லட்டை பிடிச்சி தூக்கி டேபிள் மேலே போடுறான். அவனை வந்தவனை பார்த்ததும் வூட்டாங் நீ இன்னும் உயிரோடு இருக்கியான்னு லூ கேட்குறா. வந்தவன் பேர் வூட்டாங். லூவோட ஃபேமிலியும் மாஃபியா கேங் தான். அதில் ஒருத்தன் தான் இந்த வூட்டாங். லூவோட கிளானுக்கு லீடர் இல்லாததால் லூவை லீடராக கூட்டிகிட்டு போக தான் வூட்டான் வந்திருக்கான். ஆனால் லூக்கு அகைன் மாஃபியாவுக்கு போக விருப்பம் இல்லை. வூட்டாங் லூவை சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு லூ மேலே பயங்கர க்ரஷ்ஷு. லூ என்னாலாம் அகைன் மாஃபியாவுக்குள்ளே வர முடியாது, நான் இப்போ சக்கமோட்டோ சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு கிளர்க்குன்னு சொல்லிடுறான். அப்போ ஒன்று கூட்டிகிட்டு போகணும்னா குறுக்க இருக்குது சக்கமோட்டோ தானே, அப்போ அவனை கில் பண்ணிட்டா இது முடிஞ்சிரும்னு வூட்டாங் சொல்கிறான். சண்டை போட சக்கமோட்டோவும் ஷின்னும் ரெடி ஆகுறாங்க. ஆனால் வூட்டாங்கு நான் ஹிட்மேன் மாதிரிலாம் சண்டை போட மாட்டேன், மாஃபியா வழியில் தான் சண்டை போடுவேன்னு சொல்கிறான். முடிஞ்சால் என்னை வின் பண்ணிப்பார், அப்படி வின் பண்ணனா உன் மேலே யார் பவுண்டி போட்டாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் தரேன்னு வூட்டாங் சொல்கிறான். சக்கமோட்டோவுக்கு சண்டை போட விருப்பம் இல்லை, லூவையும் தர முடியாதுன்னு உக்காந்துடுறான். ஆனால் லூ சண்டைக்கு நான் போகிறேன், ஏன்னா வின் பண்ணால் பவுண்டி போட்டவன் யாருன்னு தெரிஞ்சிடும், அது நம்ம ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறான். சரின்னு மாஃபியா வழியில் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க. வூட்டாங் அவங்கள எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான்.
போகிற வேலை ட்ரெஸ்ஸையும் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரூமை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா அண்டர் வேர்ல்டு கேசினோ இருக்குது. ஊட்டாங் ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ண போகிறதில்ல, கேம்பிளிங் மூலமாக ஃபைட் பண்ண போகிறான். சகமோட்டோ டீம் கிட்ட 30 மில்லியன் ஒர்த் ஆஃப் சிப்ஸை கொடுத்துட்டு எந்த டீம் அதிக மணியை வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த ஃபைட்டில் வின்னுன்னு கேம்பிள் பண்ண போயிடுறான். ஷின்னு மைண்டை ரீட் பண்ணுவான். ஸோ எவ்வளோ பேர் கேம்பிளிங்காக இருந்தாலும் வின் பண்ணிடலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா சகமோட்டோக்கும் சரி ஷின்னுக்கும் சரி கேம்பிளிங்கோட ரூல்ஸு 1% கூட தெரியாது. இவங்க எப்படி வின் பண்ணுறதுன்னு முழிக்கிற டைமில் ஊட்டாங் ஒரே கேமில் ஆல்ரெடி 30 மில்லியனை கேம்லிங் பண்ணி 90 மில்லியன் வின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் லூவை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சவால் விடுறான். ஸோ இதோட எபிசோட் 10 முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இருக்க எபிசோட்ஸை அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம்.